எப்பா இந்த ராஜஸ்தான்கார் சமைச்சு சமைச்சு நமக்கு நாக்கெல்லாம் செத்து போச்சு. பேசாம இன்னைக்கு நாமளே சமைச்சிட வேண்டியதான். வெறும் சப்பாத்தியும் குருமாவும் போட்டா எத்தனை நாள் தான் ஆம்பளைங்க வீட்டுல சாப்பிடுவாங்க? அக்கா அக்கா நம்மள் என்ன பண்ண போறோம்? அடியே வீட்டுக்கு வந்த நாத்த ஒன்னும் செய்யலன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. அவ போயிட்டா. ஆனா நமக்கு பசிக்குமேடி, ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு தானே ஆகணும். உன் வீட்டுக்காரரு என் வீட்டுக்காரரு எல்லாரும் இருக்காங்கல்ல. ஆமாக்கா ஆமா. இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க வேணா ரெஸ்ட் எடுங்க, நான் சப்பாத்தி குருமா செய்றேன். அம்மா தாயே, நான் ரெஸ்டே எடுக்கலட்டி. உன் சப்பாத்தி குருமால இருந்து எனக்கு ரெஸ்ட் கிடைச்சா போதும். அத்தை வேற எப்ப வர்றாங்கன்னு தெரியல. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது. ஒண்ணு பண்ணுவோம், அத்தை வர்றதுக்குள்ள நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்க பாத்திரத்தெல்லாம் நல்லா விம் லிக்விட் வச்சு கழுவிட்டு கிச்சனையும் கிளீன் பண்ணி வச்சிருவோம். ஸ்மெல்லே தெரியாது. சரியா? அவங்க வந்த விட்டு அதுக்கப்புறமா நல்ல நாள் பார்த்தா கறி எடுக்கணும்னு சொல்லுவாங்க டி. அப்போ நிம்மல் இன்னைக்கு நான்வெஜ் செய்ய போறானாக்கா? நான் மட்டும் இல்ல டி, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பல்ல. சிக்கனை நான் சப்பாத்தி மாதிரி நல்லா தட்டி எடுத்துறேன்க்கா. அடக்கிருக்கி, சிக்கன் அந்த மாதிரி தட்டினா சிக்கன் செத்து போகும். நான் சொல்ற மாதிரி செய், குழம்பு சும்மா அட்டகாசமா இருக்கும். ஓகே அக்கா. நிம்மல் சப்பாத்திக்கு ஃபிஷ் கிரேவி கூட சாப்பிடுவான். நீ சப்பாத்திக்கெல்லாம் ஃபிஷ் கிரேவி பண்ண முடியாது. நான் மட்டன் கிரேவி பண்றேன்னு ஐடியால இருக்கேன். சிக்கன் பிரியாணி அப்புறம் மட்டன் கிரேவி, ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிடலாண்டி. உன் வீட்டுக்காரனுக்கும் அதுதான் பிடிக்கும். நிம்மல் பாஸ்கர் நிம்மல் கிட்ட சப்பாத்தி ஒன்லி பிடிக்கும்னு சொல்லிருக்காங்கக்கா. ஃப்ராடுக்கார பைய, உன்னை கல்யாணம் பண்றதுக்காக என்னென்னமோ சொல்லி ஏமாத்திருக்கான் போல. வரட்டு அந்த ரஸ்கல் சப்பாத்தி கட்ட வச்சு மண்டே போலக்கறான். நீ ஆச்சி உன் வீட்டுக்காரனாச்சி என்ன பண்ணிக்க. ஆனா நாம இன்னைக்கு நான்வெஜ் பண்ணுவோம். சரியா? நிம்மல் நாத்து சாப்பிடணும்னு சொல்லிச்சு. பட் நம்ம சாப்பிடாம வைக்காமலே அனுப்பிச்சு. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல பாத்துக்கா. அத்தை என்னைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு தான் நமக்கு பிரச்சனை. அது வரைக்கும் நாம ஃப்ரீயா இருக்கலாம். நாம காட்டின காட்டுல நாத்து இன்னைக்குலாம் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டா. வாய்ப்பு இல்ல. அத்தை வந்ததுக்கு அப்புறமா தான் வருவா. ஆனா அக்கா நிம்மல் அத்தை என்னைக்கு வர்றான்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, நம்ம அத்தையை பத்தி உனக்கு தெரியாதே. இன்னைக்கு வரான், என்னைக்கு வரான், என்னைக்கு வேணாலும் வருவாங்க. ஒருவேளை இன்னைக்கே வந்துட்டாங்கன்னா போச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு சட்டியை கவுத்திரணும் டீ, கவுத்திரணும். பாவா சீக்கிரம் செய்யலாம். வரும்போது நிம்மல் அத்தை கால் பண்ணிட்டு வராதாக்கா? அடியே, அவங்க கால் பண்ணா நம்ம வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி ஒழுங்கா வச்சிருவோம்ல. அதான் டீ. ஒருவேளை நாமளே கால் பண்ணி கேட்டா கூட எப்ப வர்றவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க டீ. அப்பதானே நம்ம வீட்டை எப்படி வச்சிருக்கோம், கிச்சனை எந்த அளவு வச்சிருக்கோம்னு கண்டுபிடிக்கலாம். இத மாதிரி என்கிட்ட நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டாங்கடி. அக்கா அப்பெல்லாம் நீங்க கிச்சனை ரொம்ப கிளீனா வச்சிருந்தீங்களா இல்லீங்களாக்கா? அடி சிவப்புலாக்கு, என்னை பத்தி நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? அத்தை மட்டும் வீட்டுல இருந்து வெளியில கோயிலுக்கு போறேன்னு சொல்லி 5 நாள் 4 நாள் கிளம்பிட்டாங்கன்னா கிச்சன் போகும்போது எப்படி இருந்துச்சோ வர்ற வரைக்கும் அதே அளவுக்கு அப்படி கிளீனா இருக்கும் தெரியுமில்ல? ஓ அக்கா, நிம்மல் அந்த அளவுக்கு கிளீன் பண்ணி வைக்கிறானா? பட் நம்மளுக்கு அந்த அளவு தெரியுமான்னு தெரியலையே. சே, அதெல்லாம் ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். அந்த ட்ரிக்கை நான் உனக்கு சொல்லி தரேன் டி. சொல்லுங்க அக்கா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிம்மல் மாதிரி நம்மளும் நல்ல மருமகன்னு பேர் வாங்குறான். ஆட போடி, எவ்வளவுதான் கிளீனா வச்சிருந்தாலும் அத்தை மட்டும் நல்ல மருமகன் சொல்லவே மாட்டாங்க. சரியா? அத்தை விடுங்க, அது ஒரு அரலூசு. வாங்கக்கா, நிம்மலுக்கு டிப்ஸ் சொல்லி தரான். ஆடப்பாவி, பொசுக்குன்னு அரலூசுன்னு சொல்லிட்டியே. உன் வீட்டுக்காரர்கிட்ட இருக்க கேட்ட போறான் டி. விளக்கமா தலை சாத்தி விட போறோம். நிம்மல் வீட்டுக்காரன் கிட்ட கல்யாணம் முடிக்கும் முன்னாடியே நிம்மல் அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கான். நிம்மலை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழிச்சுக்கிட்டு கேட்டுட்டே இருப்பான்க்கா. அடப்பாவி பேலே, இந்த பிரார்த்தனைலாம் பண்ணி தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவனுக்கு இந்த சப்பாத்தி பண்ணி போடுற பத்தியா உன் திறமையோ திறமடி. ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ் அக்கா, டிப்ஸ் சொல்லி தர்றான்க்கா, டிப்ஸ் சொல்லி தர்றான். சொல்றேன்டி பானிபூரி மண்டை. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அத்தை இன்னைக்கு காலையில டிஃபன் செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்ப உடனே ஒரு தடவை கிச்சனை கிளீன் பண்ணி போடுவேனா. அதுக்கப்புறமா அத்தை 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வர்றாங்கன்னா அப்பத்துல வரைக்கும் அந்த கிச்சனுக்குள்ளேயே வரமாட்டேன்னா பாத்துக்கோயேன். ஐயோ அக்கா, எப்படி சாப்பிடுவீங்க? அடியே, கிச்சனை யூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயேன், பின்னாடி டைல்ஸ்ல கரை ஒட்டி இருக்கு, அப்புறம் பாத்திரம் ஒழுங்கா கழுவல, அப்புறம் சிங்கெல்லாம் பாத்திரம் இருக்கு, அப்புறம் கரண்டி ஈரமா இருக்கு, அப்புறம் பானை சட்டியை கவுத்தி வச்சிருக்க, நேர வச்சிருக்கேன்னு 1008 குறை சொல்லுவாங்க. அதான்டி, அவங்க போனதுக்கு அப்புறமா கிச்சனுக்கு லீவ் விடுறவ தான். அவங்க திருப்பி வந்து ஏதாவது டிஷ் சொல்ற வரைக்கும் கிச்சன் லீவ் தான். அதுக்கு தண்டி சாப்பிடறதுக்கு தான் நம்ம முனியாண்டி விலாஸ் கடை இருக்குல்ல டி. பின்ன எதுக்கு அக்கா நிம்மல் மட்டும் சமையல் செய்ய விட்டான்? அடியே, நானா உன்னை சமைக்க சொல்லல. நீயா தான் ஆசைப்பட்டு வந்து சப்பாத்தி போடுறேன்னு எங்களை பாடாப்படுத்தி 4 நாள்ல எங்க நாக்க சாக வச்சுட்ட. வேற வழியே இல்லாம இப்ப கடையில நான்வெஜ் வாங்கலாம்னு நினைச்சேன். இதே ரொம்ப டைம் ஆயிட்டு, இனிமே இருக்காது. அதான் நாத்துக்கு வர்றான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த நான்வெஜ் ஒளிச்சு வச்சல பிரிட்ஜுக்குள்ள, அதை எடுத்து சமைக்கலாண்டி இப்போ. அடப்பாவமே, இப்படி தெரிஞ்சிருந்தா நிம்மல் கூட ஆர்டர் போட்டிருப்பானே கடையிலே. சரிடி, நீ பொதுவா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டனா என்ன டீ சாப்பிடுவ? எக்கா என்னக்கா இது கேள்வி? நிம்மல் ஆர்டர் போட்டானா கண்டிப்பா சப்பாத்தி குருமா தான் ஆர்டர் போடுவான். அட பாவி, இதுக்கு எதுக்கடி ஆர்டர் போடணும்? வீட்லயே சாப்பிட வேண்டியதண்டி, விளங்காதவளே. உன்ன மாதிரி நாக்கு சத்தவெல்லாம் வீட்டுக்கு மருமகளா வந்து என்ன மாதிரி மூத்த மருமகளை பாடாப்படுத்தி சமைக்க வைக்கிறீங்களடி. இரு இன்னைக்கு அத்தை இல்லாத நேரமா உனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து நான்வெஜ் பழக்கி விடுறேன் பாரு. அதுக்கப்புறம் நீயும் என்ன மாதிரி நான்வெஜ்ஜுக்காக நாக்க தொங்க போட்டு அலைய போற. அக்கா
ரொம்ப நேரமா டவுட். வீட்டுக்கு பின்னாடி நின்னு யாரோ நடக்கிற மாதிரியே தெரியுதுக்கா. அதெல்லாம் யாரும் இருக்காது டி. பக்கத்து வீட்டுக்காரங்க நடக்கிறது நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, வா சமைக்கலாம். 2 மணி நேரத்திற்கு பிறகு அக்கா நான் சொன்னில்ல வெளியில யாரோ வர்ற மாதிரி இருக்குதுக்கா. சரி டி, யார் வந்தாலும் பாத்துக்கலாம். கிச்சனை பத்தியாடி வாசனை சும்மா அட்டகாசமா இருக்கு. அண்ணி மைனி, ஐயோ அக்கா நிம்மல் நாத்து வர்றாங்கக்கா, நிம்மல் நாத்து வர்றான். ஏ உனக்கு மட்டுமாடி அவன் நாத்து? எனக்கும் தானடி நாத்து. இவளை இப்பதானடி வீட்டை விட்டு விரட்டி விட்டோம். என்னடி இவ திருப்பி வர 1 மாசம் ஆகுன்னு பார்த்தா உடனே வந்து நிக்கா. சரி நம்ம செஞ்சதெல்லாம் மறைச்சு வச்சிருவோம். ஓகேக்கா, யாரோ சத்தம் கேக்குதுன்னு நினைச்சி அப்பதே மறைச்சு வச்சுட்டேன்க்கா. ஐயோ நாத்து நீயா? என்ன நீ என்ன பார்த்தோன்னே சும்மா பதற மாதிரி இருக்கு. சே அப்படிலாம் இல்ல நாத்து. ஐ நீயா அப்படிங்கறத கொஞ்சம் மாத்தி ஐயோ அப்படி சொல்லிட்டே. அடியே சோனி, நீ ஏண்டி பல்ல காட்டுற? என்ன சின்ன மைனி, என்ன கிச்சன்லயே வந்து நிக்கிய? நீங்க தான் எதுவுமே சமைக்க தெரியாதுன்னு சொல்லிருக்கீல. ஆமா நாத்து, ஆமா நாத்து. சே நீ வேற எதுவுமே சாப்பிடாம போயிட்டியா? ஆமா நீ, ஆமா நீங்க அப்படி வகை வகையா செஞ்சு என்னை சாப்பிடுன்னு சொன்ன மாதிரியும் நான் என்னம்போ சாப்பிடாம போன மாதிரி இல்ல சொல்றீங்க. நீங்க தான் ஒண்ணுமே கொடுக்காம என்ன பத்தி விட்டுட்டீங்களே. என்ன நாத்து இப்படி சொல்லிட்ட? ஒண்ணுமே வீட்டுல இல்லங்கறதுனால தானே உங்ககிட்ட அப்படி சொன்னோம். நீ தான் போயிட்டு வர நீன்னு கிளம்பிட்ட. என்ன நீ சாப்பிடாத வருத்தத்துல நாங்களும் எதுவுமே ரெடி பண்ணல பத்துக்க வீட்டுல. ஆமா நாத்து, இப்ப வேணா உனக்கு கடுங்காப்பி பால் கூட இல்ல வீட்டுல, கடுங்காப்பி போட்டு தரட்டுமா நாத்து? ஏன்னி நீங்க இப்ப ஒண்ணுமே சமைக்கல, நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, எனக்கு பால் கூட இல்ல, கடுங்காப்பி தான் போட்டு தருவீங்க அதானே? நீ நிம்மல் வேணா ராஜஸ்தான்ல இருந்து ஒட்டகப்பால் கொண்டு வர சொல்லட்டுமா? கிழிஞ்சுது. உள்ளூர்ல இருக்க பசுமாட்டு பாலை வாங்கி தந்து காப்பி போட மாட்டாங்களாம். இதுல ஒட்டகப்பால் என்னைக்கு வந்து நான் இப்ப காப்பி குடிக்க? சரி இருக்கிறத மட்டும் சாப்பிட்டு போறேன். அக்கா நாத்து என்ன இப்படி சொல்றான்? அவ இருக்கத்தானே சாப்பிட்டு போறேன்னா அதான் நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லையே. என்ன நீங்க வீட்ல இருந்து வெளியில போ சொன்னதுக்கு அப்புறமா நான் ஒண்ணு வீட்டுக்கே போகல தெரியுமா? இங்கதான் இருந்தேன். என்ன சொல்ற நாத்து? இங்கதான் இருந்தியா? ஐயா எங்களுக்கு தெரியாதே. தெரிஞ்சதா உனக்கு தட்டப்படலா கவனிச்சிருப்பமே. தட்டப்படலா? ஆமா நான் போனதுக்கு அப்புறமா நீங்க தட்டப்புடலா பண்ணத நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். நீ தான் வீட்டுக்குள்ளே இல்லையே. நாங்க தான் வாசல பூட்டி போட்டோமே, இப்பதானே திறந்தோம். அதான் நீங்க வாசல பூட்டில நான் என்ன பண்ணேன், பின் பக்கமா வந்து கிச்சனு பின்னாடி இருக்குல்ல அந்த ஜன்னல் பக்கத்துல நின்று நல்லா மோப்பம் பிடிச்சிட்டேன் தெரியுமா? ஐயோ அக்கா நிம்மல் சொல்லிச்சுக்கா யாரோ வர்ற மாதிரி இருக்குதுன்னு. நிம்மல் தான் கேட்கவே மாட்டான்னு சொல்லிச்சு. அட பாவி முக்காடு மண்ட, ராஜஸ்தான்ல இருந்து வந்து யாரா இருக்கான்னு சொன்னா எனக்கு என்னடி புரியும்? நம்மளோட நாத்தனாருன்னு சொன்னா தானடி நான் உஷாராக முடியும். பாத்தல நீ வேணாலும் கிச்சனை பாரு, நல்லா கிளீனா இருக்குது பத்தியா? ஒண்ணுமே சமைக்கல. கிச்சனுக்கு பின்னாடி நின்னுட்டு நான் ஒன்னும் சும்மா இருக்கல, அப்பப்ப ஜன்னல் பக்கம் வந்து நல்லா மோப்பம் பிடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பெரிய அண்ணி நீங்க சின்ன அண்ணிய மட்டன் வெட்டி தர சொன்னீங்க, சிக்கன் வெட்டி தர சொன்னீங்க, ஃபிஷ் கழுவ கூட அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் மட்டன் கிரேவியும் சிக்கன் பிரியாணியும் செஞ்சு வச்சிருக்கீங்க கரெக்டா? ஐயோ அப்பெல்லாம் இல்ல. இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி இப்படி செய்யணும்னு அவகிட்ட சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன் நாத்து. நீ இத போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்ட. ஐயோ உன்னோட ஒரு காமெடி தான் போ. ஆமா நிம்மல் அக்கா சொல்லி கொடுத்தது. சரி மட்டன் அப்படி கட் பண்ணணும், சிக்கன் இப்படி கட் பண்ணணும் சொல்லி கொடுத்தா சரி, வார்த்தை தான் சத்தம் கேட்கும். ஆனா ஜன்னல் வழியா வாசனை வந்துச்சே, வாசனை. ஐயா அப்படி எல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லையே. நான் தான் பண்ணவே இல்லையே. வாசனை எப்படி வரும்? ஒருவேளை நான் அப்படி மட்டன் சிக்கன் சொன்னதுனால நீ கற்பனை பண்ணிக்கிட்டியோ நாத்து? ஓகோ கற்பனையா பண்றேன் கற்பனை. என்கிட்ட கதை கட்டுறீங்க பாத்தீங்களா? இருங்க நீங்க கற்பனை பண்ணி எங்க வச்சிருக்கீங்க நான் இப்ப உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அடியே இன்னைக்கு நம்ம வாசமா மாட்டிக்கிட்டோம். முக்காடு மண்ட அக்கா நிம்மல் கூட மாட்டிக்கிட்டான். அக்கா நிம்மல் கூட சேர்ந்து சின்னண்ணி கட் பண்ண சிக்கனு, பெரியண்ணி வச்ச பிரியாணி, ரெண்டு சேர்ந்து சிக்கன் பிரியாணி. சின்னண்ணி கட் பண்ண மட்டனு, பெரியண்ணி வச்ச சுக்கா, ரெண்டு சேர்ந்து மட்டன் சுக்கா. சின்னண்ணி ஃபிஷ்ஷ பீஸா கட் பண்ண, பெரியண்ணி அந்த ஃபிஷ்ஷல பீஸை எடுத்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி ஃபிஷ் ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ என்ன நீ சொல்றீங்க? இப்போ என்ன சொல்றீங்க? ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. அக்கா ஏதாவது சொல்லுங்க அக்கா. சொல்லுங்க நீ சொல்லுங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க. அது வந்து நாத்து என்ன இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சோடனே பயப்படுவீங்களா? பாத்தியா என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்ட பாத்தியா நாத்து? காலையில உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கணும் ஆசைப்பட்டோம்ல, அதுக்கப்புறம் மனசையே கேட்கல பத்துக்க. உங்க அண்ணனையும் உங்க சின்ன அண்ணனையும் விட்டு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா நீ வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன்னு எங்களுக்கு தெரியாது பத்தியாக்கும். நீ ஜன்னல் வழியா பின்பக்கமா போனதை நான் பாத்துட்டேன் பத்துக்க. ஆசையா உனக்காக செஞ்சு அதுக்கப்புறமா உனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஒளிச்சு வச்சேன்.
நீ எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட பத்துக்க. நீ வெளியில நின்னு பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா தெரியாது. நானே உன்னை கால் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீ ஏன் உள்ள வந்து சாக்கு கொடுத்துட்ட எனக்கு. அதுலதான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன் பத்துக்க. இப்ப பாரு, இது ஃப்ரெஷ்ஷா உனக்காக தான் எல்லாமே செஞ்சு வச்சேன் பத்துக்க. நீ ஷாக்காக நினைச்சேன், கடைசி நாங்க ஷாக் ஆயிட்டோம். சாப்பிடு நல்லா சாப்பிடு. அக்கா நிம்மல் மாட்டிக்கிட்டா, நும்மல் நல்லா சமாளிக்கிறான் அக்கா. என்னன்னு சொல்லுதிய? அப்ப நான் வீட்டுக்கு போகல, இங்கதான் நின்னேன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? பின்ன கிச்சன் நம்ம வீட்டு பக்கம் பின்னாடி யாரோ வந்துட்டு போறாங்கன்னு நான் நம்ம முக்காடு சொன்னால, உடனே செக் பண்ண பத்துக்கா. வீட்டு கேமரா எடுத்து பார்த்தா நீ தான் நின்ன. அப்போ சரி, நான் அந்த பக்கமா உட்கார்ந்து இருந்தல, அப்போ உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சமைச்சு ஒளிச்சுலாம் வச்சுட்டு உனக்கு கால் பண்ணலாம். இப்பதான் போன் எடுத்தேன் பாத்துக்கா. நீ உள்ள வந்து எங்களுக்கு ஷாக் கொடுத்துட்ட. சரி, ஆசையா உனக்காக சமைச்சோல்ல, நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். நாங்க ஒரு பீஸ் கூட சாப்பிடலாம் பாத்துக்கேன். ஆமா நிம்மல் கூட நும்மலுக்காக தான் ஆசையா சமைச்சான். ஐயோ சின்னண்ணி பெரியண்ணி உங்களை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா இல்லாத நேரத்துல இப்படி ஷாக் கொடுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. அத்தை இல்லாத இடத்துல நீ கூட இப்படி ரீஎன்ட்ரி கொடுத்து ஷாக் கொடுப்பேன்னு நாங்களும் நினைக்கல. என்ன டி முக்காடு? ஆமாக்கா, நிம்மல் கூட நினைக்கல இப்படி ஷாக் கிடைக்கும்.